என்னம்மா பண்ண போறீங்க? மாங்காயும் தேங்காய் போட்டு ஒரு சட்னி அரைக்க போறேம்மா. அதை இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. சரி செய்யுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய். இப்போ பெருங்காயம் போட்டு பொரிக்கிறேம்மா. பெருங்காயம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் எவ்வளோ? ஒரு சின்ன துண்டு. தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம்ல? அதுவும் போட்டுக்கலாம். அது அரை கிலோ போட்டால் போதும். இது கட்டி பெருங்காயம்னா அது பொரிச்சு எடுக்கணும். இந்த பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ மிளகா. அதனால் இந்த கடுகோட தாங்காது, அதனால தான் இதை வறுத்துக்கிறோம். மிளகா வறுத்துச்சு. கடுகு போடுறோம்மா. இப்போ கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சிருச்சு, இன்னும் பொரியணும். சத்தம் வரும். இப்போ உளுந்து இன்னும் பொரியும். பொரிஞ்சாதான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ உளுந்து எவ்வளோம்மா? சும்மா ஒரு கையில் ஒரு 5-6 போட்டால் போதும். இப்போ இது கூட கொஞ்சம் 5-6 தான். கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் அதிகமாக இருக்கு, பரவாயில்ல. நமக்கு சட்னி தானே அரைக்க போகிறோம், கூட இருந்தால் பரவாயில்ல. கம்மியாகவும் போட்டுக்கலாம். அது எந்த தப்பும் இல்லை. பொன்னிறமாக வறுக்கும். இப்போதான் கலர் மாறுது. கொஞ்சம் வறுக்கும். கொஞ்சம் கலர் வந்தால் தான் நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்பெல்லாம் மாங்காய்க்கு சம்மந்தின்னு சொல்லி ஒன்று அரைக்கிறாங்கம்மா. அதுதான் இப்போ யூடியூப்ல எல்லாத்துலேயும் ரொம்ப அதை ஃபேமஸாக எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த சம்மந்தி இது ஏற்கனவே நாங்கள் முந்தி எங்கள் அம்மா பல்லு இல்லாததுனால நான் அரைச்சி தருவேன். எனக்கு இது பழக்கப்பட்டது தான். இதெல்லாம் புதுசு எனக்கு இல்லை. பல்லு இல்லாததுக்கு அரைச்சி தருவேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. என் மகன் இருந்தால் அரைச்சி தந்தேன். அப்புறம் யாருமே அரைச்சி கொடுக்கல. பொன்னிறமாக வந்துருச்சுமா, எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலையை பொரிச்சிட்டு பொரிச்சாச்சுன்னா பாருங்க. ஒரேடி எல்லாம் ஒன்றா போட்டோம்னா அது சரிப்படாது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோமா மாங்காய் வதக்கிறதுக்கு. மாங்காயும் தேங்காயும் வதக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தேங்காய் போடுறேன். தேங்காய் கொஞ்சம் வதங்கினோடனே மாங்காய் போட்டுருவேன். தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வாசனை வர மாதிரி தான் வளர்க்கணும். ஏன்னா எல்லாமே வாசனையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பரவாயில்லன்னா பச்சையாகவே போட்டுடலாமே, அது எதுக்கு நம்ம வதக்கிறது. ஒரு மாதிரி ஒரு கலர் மாறுன்னு வரவும் மாங்காய். இப்போ மாங்காய் இந்த பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. இப்போ மாங்காய் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் மாங்காய் நல்லாவே வதங்கணும், அப்போ தான் அரைப்படும். அதுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றலாமா? இல்லை போதுமா, எண்ணெயில் நிறையா தேவையில்லை. தேவையாவது தான் நான் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு இதிலேயே உப்பை போட்டு
கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கும். பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு முதவே அதிகம் போட்டோம்னா அப்புறமேல ஒன்றும் பண்ண முடியாது. இது வதங்கினா போதுமா? மாங்காய் கலர் மாறிடுச்சுல? மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு. வெந்துன்னா நம்ம மாங்காய் எப்போவுமே செம்ம சாதாரணமாக சாப்பிட்றது தானே, அதனால நம்ம எப்படினாலும் செஞ்சுக்கலாம். இதில் பாதி வெந்துடுறதுனால நம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். புளியெல்லாம் தேவையில்லை. இருக்கு மாங்காயில் புளிப்பு இருக்குல்ல, அதனால் தோலெல்லாம் பாருங்க அறுக்கிருச்சு. தோல் இந்த தோல் தெரியல, காமிங்க. இந்த தெரியுதா? தெரியுது தெரியுது. தோலெல்லாம் இதாகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவோமா? அது அரைப்பட்டு மாங்காய் வதக்கி ஆறிடுச்சுமா. இந்த பாருங்க ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போடணும். முதவே மிக்சியில் போடக்கூடாது. நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் ஆற வைக்கிறதுனா பேன் காற்றுல கூட ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு தான் மிக்சியில் போடணும். காஞ்ச மிளகாய் 2, பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி, கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு. இந்த பாருங்கள் பொன்னிறமாக இப்படி தான் வறுக்கணும். அரைக்கும்போது கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும். அப்போ தான் இது கருக்கு முறுக்குன்னு நல்லாயிருக்கும். கருக்கு முறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு மாங்காயில் போட்டாச்சு. அப்புறம் பத்தலைன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். மாங்காய் எல்லாம் வதக்கியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா பாருங்கள். நான் விவரமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. மாங்காய் சட்னி. இவங்க மாங்காய் சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. என்ன பாருங்கம்மா, மாங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். மாங்காய், தேங்காய், உளுந்து, கடுகு உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். தேங்காய் கம்மியாக போட்டு மாங்காய் தூக்கலாக போட்டு அரைங்க. நான் இப்போவே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. நான் அப்படி தான் அரைச்சிருக்கேன். மாங்காய் வாசனையாக நல்லாயிருக்கும். ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்